ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நடைமுறையில் இது சாத்தியமானு பார்க்கலாங்க. என்ன அப்படிங்கிறது, இப்போ மார்னிங் எடுத்திங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ சில மைனஸ்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. இப்போது கிட்டத்தட்ட 434 ரூபா மைனஸில் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு உங்களுக்கு. இப்போ ஆனால் நம்ம நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி இன்றைக்கி ப்ளஸில் காமிச்சிட்ருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50லையோ இல்லை பேங்க் நிஃப்டியில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்டாக்ஸ் வந்து சேம் அதே ஆவரேஜில் தான் இருக்கும் உங்களுக்கு. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்மார்ட் கேப்பில் எடுத்துருப்போம், மிட் கேப்லேயும் நம்ம ஸ்டாக் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16% ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு நமக்கு. இப்போ மற்ற போர்ட்ஃபோலியோ எப்படினா இருக்கலாங்க, நம்ம போர்ட்ஃபோலியோ நம்ம தான் பார்க்கணும். என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலர் ஸ்டாக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கல அப்படின்னு என்ன பண்ணுவோம், சில ஸ்டாக்ஸ் ரொம்ப லோ ரேஞ்சு போயிருக்கு அப்படின்னா அதை நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நம்ம எடுப்போம். அப்படி ஆவரேஜ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இன்றைக்கி கிடச்சி நமக்கு என்ன அப்படின்னா, நம்மளை போர்ட்ஃபோலியோவில் மோதிலால் நேஷனல் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இது ஓரளவுக்கு நம்ம இன்றைக்கி ஆவரேஜ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு இன்றைக்கி. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. நீங்கள் செபி அட்வைஸ் கண்டிப்பாக பண்ணி ஃபாலோ இன்னும் பண்ணலாம். போன வீக் கம்பேர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 169 ரூபா இந்த ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபாலோ ஆகி இன்னைக்கு ரேட்டில் நமக்கு ஒரு 165 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. நீங்கள் 1 மந்த்தாக பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னிப்பிடி தான் நம்ம குளோபல் மார்க்கெட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மோத்திலால் ஓஸ்வாலோட நேஷனல் கனடா ETF நமக்கு இப்போ ரெகுலர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு நீங்கள் ஆவரேஜ் பண்ண நினைக்கும் ஸ்டாக்ஸை பார்த்திங்க அப்படின்னா என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் 2-3 பங்கு வச்சுருக்கேன். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸும், இன்னும் எடுத்திங்கன்னா பைக்கான் எடுத்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு மெடிக்கல் பேஸ் கம்பெனி தான் உங்களுக்கு. இது ஃபார்மசி கம்பெனி. நமக்கு இது பார்த்திங்கன்னா ரெகுலராகவே ஒரு 26% ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்குங்க. இன்றைக்கி எடுத்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண லெவலுக்காக வந்துருக்கு உங்களுக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1% நம்மளுக்கு ஸ்டாக் இறங்கியிருக்கு இன்றைக்கி. ஸோ அதனால் இதுக்கு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு நமக்கு இன்றைக்கி.